இங்கிலாந்து உள்துறை செயலாளர் ஜெவட் கூப்பரிடம் பயங்கரவாத குழு என்ற பெயரை நீக்க கோரிய ஹமாஸ் மூத்த அதிகாரி. காசாவில் சண்டையை நிறுத்த கோரும் கடிதத்தில் கையெழுத்திட்டு 1000 ரிசர்வ் வீரர்கள். தேசிய பாதுகாப்பு உத்தி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக லெபனானின் ஹெஸ்புல்லா குழு தெரிவிப்பு. முகமது யூனுஸிடம் தேர்தல் வரைபடத்தை பற்றி விவாதிக்க உள்ள வங்கதேச தேசியவாத கட்சி. இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். ஹமாஸ் மூத்த அதிகாரி மௌசா அபு மக்ஷூக் நேற்றைய தினம் பாலஸ்தீன குழுவின் சார்பாக இங்கிலாந்து உள்துறை செயலாளர் ஜெவட் கூப்பரிடம் ஒரு முறையான சட்ட விண்ணப்பத்தை சமர்ப்பித்து பயங்கரவாத குழு என்ற பெயரை நீக்க கோரினார். ஹமாஸின் அரசியல் பணியகத்தின் சர்வதேச உறவுகளின் தலைவரும் சட்ட அலுவலகமுமான மர்சூக் ஹமாஸ் பாலஸ்தீன இஸ்லாமிய விடுதலை மற்றும் எதிர்ப்பு இயக்கம் அதன் குறிக்கோள் பாலஸ்தீனத்தை விடுத்து சியோனிச திட்டத்தை எதிர்கொள்வது என்று தாக்கல் செய்த மனுவில் எழுதினார். சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னாள் தற்காலிக நீதிபதி ஜான் டுகார் உட்பட 20 அறிஞர்களை மையமாக கொண்டு 100 பக்கங்களுக்கும் அதிகமான இந்த மனு ஹமாஸை தடை செய்வது இனப்படுகொலைக்கு உடந்தையாக இருக்கக்கூடாது என்று சர்வதேச சட்டத்தின் கீழ் இங்கிலாந்தின் கடமைகளை மீறுவதாகும் என்று வாதிடுகிறது. இங்கிலாந்தின் தடை அந்த குழுவின் கருத்து சுதந்திரம் மற்றும் ஒன்று கூடும் உரிமைகளை மீறுவதாகவும் அது விகிதாசாரமற்றது என்றும் அந்த தாக்கல் வாதிடுகிறது. மர்சூக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டக்குழுவான டிவர்வேலா அந்த சொந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் ஹமாஸின் நடவடிக்கைகள் இங்கிலாந்து சட்டத்தின் கீழ் பயங்கரவாதம் என்ற வரையறைக்கு பொருட்படுத்தக்கூடும் என்று பொருந்தக்கூடும் என்றாலும் இஸ்ரேலிய ராணுவத்தின் நடவடிக்கைகளுக்கும் உக்ரைனின் ராணுவம் மற்றும் இங்கிலாந்தின் ராணுவத்தின் நடவடிக்கைகளுக்கும் பொருந்துகின்றன என்று வாதிட்டது. பாலஸ்தீன மக்களை வெளியேற்றுவதில் பிரிட்டிஷ் அரசாங்கம் வகித்த வரலாற்று மற்றும் தொடர்ச்சியான பங்கின் காரணமாக வாடிக்கையாளர்களின் விண்ணப்பம் இங்கிலாந்தின் அத்தகைய விண்ணப்பங்களை கொண்டு வருவதன் முக்கியத்துவத்தை நிலைநிறுத்துகிறது என்று நிறுவனம் டுவிட்டரில் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் காசா நகரின் ஹுஜாஜா பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டிடங்கள் மீது இஸ்ரேலில் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது 35 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. வான்வழி தாக்குதல்களில் 55 பேர் காயமடைந்தனர். அதே நேரத்தில் 80 பேர் இடிபாடுகளுக்குள் புகுந்துள்ளதாக கூறப்படுகிறது. தாக்குதலை நேரில் பார்த்தவர்களில் ஒருவர் இஸ்ரேலிய குண்டுவெடிப்பு ஒரு படுகொலை என்று கூறினார். காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை இரத்த தானம் செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்ததாக அறிக்கை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நேற்று இஸ்ரேலிய விமானப்படையின் மூத்த தளபதிகள் காசாவில் சண்டையை நிறுத்த கோரும் கடிதத்தில் இருந்து தங்கள் கையொப்பங்களை திரும்ப பெறாவிட்டால் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று மிரட்டுவதற்காக ரிசர்வ் அதிகாரிகள் மற்றும் வீரர்களை அழைத்து சந்தித்து வருவதாக தகவல் வெளியான நிலையில் இன்று காரெட்ஸ் அந்த கடிதத்தில் சில விவரங்களை வெளியிட்டுள்ளது. அதில் கிட்டத்தட்ட 1000 ரிசர்வ் வீரர்கள் கையெழுத்திட்டதாக கூறுகிறது. காசா மீதான போர் இப்போது பாதுகாப்பு நலன்களுக்கு அல்ல அரசியல் நலன்களுக்கு சேவை செய்கிறது என்று கையொப்பமிட்டவர்கள் கூறியதாகவும் இஸ்ரேலிய ராணுவத்தின் இருப்புகளை பலவீனப்படுத்தும் அதே வேளையில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட அதிக இறப்புகளுக்கு இது ஆபத்தை விளைவிக்கும் என்றும் எச்சரித்ததாக செய்தித்தாள் கூறுகிறது. கடந்த காலங்களில் நிரூபிக்கப்பட்டபடி ஒரு ஒப்பந்தம் மட்டுமே பணிய கைதிகளை பாதுகாப்பாக திரும்ப கொண்டு வர முடியும். அதே நேரத்தில் ராணுவ அழுத்தம் முக்கியமாக பணிய கைதிகள் கொல்லப்படுவதற்கும் நமது வீரர்களுக்கு ஆபத்தை விளைவிப்பதற்கும் வழிவகுக்கிறது என்றும் அந்த கடிதம் மேலும் கூறியது. கையொப்பமிட்டவர்கள் அனைத்து இஸ்ரேலிய குடிமக்களையும் போரை நிறுத்த கோருமாறு வலியுறுத்தினர். கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளும் அவர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கிறது என்றும் எச்சரித்தனர். விமானப்படை தளபதி டோமர் பாரின் அழுத்தத்திற்கு பிறகு 25 பேர் மட்டுமே தங்கள் கையொப்பங்களை திரும்ப பெற்றதாகவும் மேலும் 8 பேர் எதிர்ப்பு தெரிவித்து கையெழுத்திட்டதாகவும் காரெட்ஸ் கூறினார். இந்த நிலையில் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர கோரி சுமார் 1000 இஸ்ரேலிய தற்போதைய மற்றும் ஓய்வு பெற்ற பாதுகாப்பு படையினர் கையெழுத்திட்ட கடிதம் இஸ்ரேலில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இஸ்ரேலிய ராணுவ தலைமை தளபதி அவர்கள் சேவையிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று கூறினார். இப்போது பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கையொப்பமிட்டவர்களை இஸ்ரேலிய சமூகத்தை உள்ளிருந்து உடைக்க மீண்டும் முயற்சிக்கும் ஒரு தீவிரவாத விளிம்பு குழு என்று கடுமையான அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இந்த சத்தமிடும் விளிம்பு நிலை குழு அரசாங்கத்தை கவிழ்ப்பது என்ற ஒரே குறிக்கோளுக்காக அணி திரட்டப்பட்டுள்ளது. இது போராளிகளையோ அல்லது பொதுமக்களையோ பிரதிநிதித்துவப்படுத்துவதில்லை. ஐடிஎஃப் போராடுகிறது, நாங்கள் அனைவரும் அதன் பின்னால் இருக்கிறோம் என்று அவர் தனது அலுவலகம் டுவிட்டரில் வெளியிட்ட அறிக்கையில் கூறினார். இஸ்ரேலிய ஊடகங்களின்படி இந்த கடிதம் பொதுவாக சேவை செய்ய மறுப்பதை கோரவில்லை. ஆனால் இஸ்ரேலிய அதிகாரிகள் பாதுகாப்பு நலன்களுக்கு அல்ல முக்கியமாக அரசியல் மற்றும் தனிப்பட்ட நலன்களுக்கு சேவை செய்யும் பகுதியில் போரை தொடர்வதை விட கைதிகளை விடுவிப்பதற்கு முன்னுரிமை அளிக்குமாறு வலியுறுத்துகிறது.
மேலும் லெபனான் அரசாங்கத்துடன் தேசிய பாதுகாப்பு உத்தி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக லெபனானின் ஹெஸ்புல்லா குழு தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேல் பின்வாங்கி அதன் தாக்குதலை நிறுத்தினால் அதன் ஆயுதங்கள் குறித்து லெபனான் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ஹெஸ்புல்லாவின் மூத்த அதிகாரியொருவர் ராய்டர்ஸிடம் தெரிவித்ததை அடுத்து இது வந்துள்ளது. தேசிய பாதுகாப்பு மூலோபாயத்தின் பின்னணியில் தனது ஆயுதங்களை பற்றி விவாதிக்க ஹெஸ்புல்லா குழு தயாராக இருப்பதாக ஒரு மூத்த ஹெஸ்புல்லா அதிகாரி கூறினார். ஆனால் இது தெற்கு லெபனானில் உள்ள 5 மலை உச்சிகளில் இருந்து இஸ்ரேல் தனது படைகளை வெளியேற்றுவதை பொறுத்தது. தலைநகர் சாண்டோ டொமிங்கோவில் உள்ள ஜெட் செட் இரவு விடுதியின் கூரை இடிந்து விழுந்ததில் குறைந்தது 155 பேர் காயமடைந்ததாக தேசிய காவல்துறை தெரிவித்துள்ளது. தொடர்ந்து தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வரும் நிலையில் இறப்பு எண்ணிக்கை 184ஆக உயர்ந்துள்ளதாக டொமினிக்கன் குடியரசு அவசர செயல்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. பிரபல டொமினிக்கன் மெரங்கு பாடகர் ரூபி பெரஸ் இசை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்த போது நள்ளிரவில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இடிந்து விழுந்த கிளப்பில் 69 வயதான பெரஸ் இறந்து கிடந்ததாக தேசிய காவல்துறை தெரிவித்துள்ளது. ஜெட் செட் இரவு விடுதியில் ஏற்பட்ட சோகத்திற்கு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம் என்று டொமினிக்கன் குடியரசுத் தலைவர் ஒரு சமூக ஊடக பதிவில் தெரிவித்தார். சம்பவம் நடந்ததிலிருந்து தான் நெருக்கமாக கண்காணித்து வருவதாக அவர் தெரிவித்தார். அனைத்து நிவாரண நிறுவனங்களும் தேவையான உதவிகளை வழங்கியுள்ளன, மேலும் மீட்பு பணியில் அயராது உழைத்து வருகின்றன என்று அவர் கூறினார். தேசிய தேர்தல்களை நடத்துவதில் தாமதம் ஏற்படக்கூடும் என்ற அச்சத்தை மேற்கோள் காட்டி வங்கதேச தேசியவாத கட்சி ஏப்ரல் 16ஆம் தேதி நாட்டின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸை சந்தித்து தேர்தல் வரைபடத்தை பற்றி விவாதிக்க உள்ளது. சிஏ மற்றும் அவரது இடைக்கால அமைச்சரவை தேர்தல்கள் குறித்து எந்த தெளிவான உத்தரவுகளையும் வெளியிடாததால் வரவிருக்கும் தேசிய தேர்தலுக்கான தெளிவான மற்றும் குறிப்பிட்ட வரைபடத்தையும் தேர்தலை சுற்றியுள்ள எந்தவொரு குழப்பத்தையும் தீர்க்கவும் இந்த கூட்டம் வலியுறுத்தும் என்று தி டெய்லி ஸ்டார் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த ஆண்டு டிசம்பருக்குள் தேசிய தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தங்கள் கோரிக்கையை தெளிவாக கூறுகின்றோம். மேலும் இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு மற்றும் நோக்கங்கள் குறித்து தெளிவு பெறுவோம். அத்துடன் நடந்து வரும் சீர்திருத்த செயல்முறை உட்பட பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் விவாதிப்போம் என்று கட்சி தலைவர்கள் தெரிவித்தனர். இந்த கூட்டம் தலைமை ஆலோசகரின் அதிகாரப்பூர்வ இல்லமான மாநில விருந்தினர் மாளிகை ஜமுனாவில் நடைபெறும் என்று பிஎன்பியின் நிலைக்குழு உறுப்பினர் சலாவுதீன் அகமது தெரிவித்தார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அகமது, டிசம்பர் மாதத்திற்கு முன் வரவிருக்கும் தேசிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு குறிப்பிட்ட வரைபடத்தை தலைமை ஆலோசகரிடமிருந்து நாங்கள் நிச்சயமாக விரும்புவோம் என்றார். பல்வேறு கட்சிகளின் பல்வேறு அறிக்கைகள் காரணமாக ஏற்பட்டுள்ள குழப்பத்தை கருத்தில் கொண்டு உறுதியற்ற தன்மை மற்றும் நிச்சயமற்ற தன்மை என்ற உணர்வை நீக்குவதற்கு ஒரு முறையான செயல்முறை மூலம் திட்ட வரைபடத்தை தெளிவாக முன்வைக்குமாறு நாங்கள் அவரை வலியுறுத்துவோம் என்று அவர் மேலும் கூறினார். அரசியல் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்கவும் பொருளாதார நடவடிக்கைகளை அதிகரிக்கவும் உதவும் ஒரு திட்ட வரைபடத்தை முறையாக தேசத்திற்கு வழங்க வேண்டும் என்று பிஎன்பி தலைவர் கூறினார். முன்னதாக நாங்கள் தேர்தல் ஆணையத்துடன் விவாதித்தோம். ஜூன் மாதத்திற்குள் ஏற்பாடுகள் நிறைவடையும் என்று அவர்கள் கூறினர். டிசம்பர் மாதத்திற்குள் தேர்தலை நடத்த அவர்கள் பணியாற்றி வருவதாக தலைமை ஆலோசகர் எங்களுக்கு உறுதியளித்தார். ராணுவ ஆதரவு பெற்ற இடைக்கால அரசாங்கத்திற்கும் பிஎன்பி ஜமாத் இ இஸ்லாமி வங்கதேசம் மற்றும் தேசிய குடிமக்கள் கட்சி உள்ளிட்ட அதன் அரசியல் கூட்டாளிகளுக்கும் இடையே வாக்காளர் பட்டியலை வைத்திருப்பது ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. இடைக்கால அரசாங்கத்தின் அரசியல் கூட்டாளிகள் மற்றும் வெளியேற்றப்பட்ட அவாமி லீக் ஆகிய இரண்டும் ராணுவ ஆதரவு பெற்று சிஏ ஆட்சியில் நீடிக்க தேசிய தேர்தலை மேலும் தடுக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.